ஜனவரி 20, 2025 அன்னைக்கு அமெரிக்காவுடைய 47வது அதிபரா அதிகாரப்பூர்வமா ட்ரம்ப் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலைமையில தன்னுடைய முதல் பேச்சுல பல விதமான அதிரடியான விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. அதாவது கனடாவுக்கு 25% வரி விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. WHO அழைக்கப்படக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து அமெரிக்கா வெளியே வர்றத அறிவிச்சிருக்காரு. கூடவே மறைமுகமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்கா எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், அகண்ட அமெரிக்காவை கட்டமைக்க போறன்ற மாதிரிலாம் அவருடைய பேச்சுல விஷயங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்த மாதிரி முதல் நாளே தன்னுடைய பதவியேற்பாப்பையே பல அதிரடியான விஷயங்களை பேசி ஜியோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப் அதிர விட்டுருக்கக்கூடிய அதே நிலைமையில அவர் பொறுப்புக்கு வரத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் காசாவில் 15 மாசமா நடந்துட்டு இருந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர்ன்றது அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்தது. முதல் கட்டமா 3 பணைய கைதிகளை ஹமாஸ் இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அடுத்த 6 வாரத்துக்கு போர் நிறுத்தன்றது அமல்ல இருக்கும். சீக்கிரமாவே நிரந்தரமாவே அங்க போர் முடிய இருக்கிறதா எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த மாதிரி மத்திய கிழக்குல ட்ரம்ப் அமைதி ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடான ஈரானோடையும் அமெரிக்காவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எந்த வகையிலையும் முடியலங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவருடைய முதல் கட்ட ஆட்சியிலே ஈரான் மேல மிகப்பெரிய அளவுல பொருளாதார தடைகளை விதிச்சிருந்தாரு. எந்த ஒரு காலத்திலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குறத என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க போகும்போது தன்னுடைய 2.0 ஆட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஈரான் மேல தன்னுடைய பார்வை கண்டிப்பா காட்டுவாரு. டிப்ளமேட்டிக்காவும் ராணுவ ரீதியாகவும் ஈரானோட ட்ரம்ப் பல வகையான மோதல்ல ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ட்ரம்ப் பதவியேற்று இருக்கக்கூடிய அதே நாள்ல ஈரான் அவங்களுடைய பாதுகாப்பை நாங்க பெரிய அளவுல விஸ்தரிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்ன விஷயங்கள் காட்டப்பட்டிருந்ததுன்னா, ஒரு பாதாள மாதிரி இருக்கக்கூடிய சுரங்க அறையில பெரிய அளவுல ஸ்பீட் போட்ஸ்ங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ஸ்பீட் போட்ஸ்ங்களை கடல்ல பயணிக்க விட்டு அதிவேகமா பயணிக்கிற அந்த ஸ்பீட் போட்ஸ்ல இருந்து க்ரூஸ் மிசைல்ஸ் மத்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் வச்சு இலக்குகளை அட்டாக் பண்ற மாதிரியான வீடியோ காட்சிங்க இடம்பெற்றிருந்தது. அதாவது அவங்க என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எங்களுடைய ராணுவன்றது பன்மடங்கு பலமா இருக்கு. என்கிட்ட ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட்ல போர் விமானங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம். அது கூடவே இப்ப புதுசா ஸ்பீட் போட்ஸ் மூலமாவும் மிசைல்ஸ்களை பொருத்தி பெரிய அளவுல அட்டாக் பண்றதுக்கான கெப்பாசிட்டி நாங்க அடைஞ்சிருக்கோம். ஏறத்தாழ 500 மீட்டர் ஆழத்துல பெரிய அளவுல டனல்ஸ்களை இதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருக்கோம். இப்படி எல்லாம் தன்னுடைய வீடியோஸ் மூலமா ஈரான் என்ன விஷயங்களை சொல்ல வராங்கன்னா, அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் அதிபரா வந்தாலும் சரி எல்லா வகையிலும் நாங்க சமாளிக்கிறதுக்கு ஏதுவா எங்களுடைய ராணுவம் பலமா இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் லேசர் மூலமா எதிரிகளுடைய த்ரெட்ஸ் அழிக்கக்கூடிய ஒரு லேசர் வெப்பனையுமே கூட ஈரான் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அது மூலமாவோ இல்லனா QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.